ஹலோ பீப்புள், வெல்கம் டு மேட் YTC. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டி குன்னூரில் இருக்கிற பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி மட்டும் இல்லை, டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் சாக்லேட் எப்படி செய்கிறாங்க, டீ லீஃப்லேருந்து டீ பவுடர் எப்படி செய்கிறாங்கன்றது பார்க்க போகிறோம். ஊட்டிலேயும் ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் ஃபேக்ட்ரினா அது பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். தேவராஜன்றவர் 2016 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். வெரைட்டிஸ் ஆஃப் டீ பவுடர், காஃபி பவுடர், சாக்லேட்ஸ் அண்ட் ஆயில் கூட இங்கே கிடைக்குது. இங்கே உள்ளே வந்தோன்னையும் நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் டிஸ்பிளேயில் பார்க்கலாம், அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதை பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் அங்கே ஒரு டிவி ரன் ஆகும். அந்த டிவியில் சாக்லேட் சீட்லேருந்து எப்படி எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி சாக்லேட்டாக மாற்றுறாங்கன்ற ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். Done at 135 degrees Celsius, where beans are roasted, and once roasted beans are broken, winnowed. Then they are grinded at 50 degrees Celsius in ball mill machine, and then cocoa bean is liquefied. When grinded with heating, it is called as cocoa mass. In quantity of milk chocolate, 15 kilograms of cocoa mass, 15 kilograms of milk powder, 48 kilograms of sugar, and 22 kilograms of cocoa butter is added. For white chocolate, 30 kilograms cocoa butter, 48 kilograms sugar, 22 kilograms milk powder are the three ingredients. Dark chocolate is added with 34 kilograms of cocoa mass, 48 kilograms of sugar, 22 kilograms of milk powder, and cocoa butter 30 kilograms. After 24 hours of quenching, the chocolate is transferred to a melting tank and then kept at 50 degrees Celsius in liquid form milk. Dark and white chocolates are kept separate and then molded into shapes and sizes with nuts, flavors to the consumer's choices. கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தது, ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது டேட்ஸ் ஆல்மண்ட் ஒயிட் சாக்லேட். டேட்ஸ்லேருந்து சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீட்க்கு பதிலாக ஆல்மண்ட் வச்சுட்டு ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுவாங்க. இதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே மாறிடும். இது மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ரெடி டு சேல். இங்கே கைடு இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் எதுக்காக ஃபங்க்ஷன் ஆகுது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது கொக்கோ சீட்ஸ் பவுடர் பண்ணது. இது கொக்கோ சீட் ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. கொக்கோ சீட் இதுக்கப்புறம் மிஷினில் போட்டு இது மாதிரி பவுடர் பண்ணுவாங்க. இந்த சாக்லேட் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா கூட நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஒயிட் சாக்லேட்லேருந்து எல்லா சாக்லேட்டும் அவைலபிளாக இருக்குது. இப்போ டீ பவுடர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இடம் டீ லீஃப் ட்ரையர். பறிச்சுட்டு வந்த டீ இலையெல்லாம் இப்படி ட்ரையரில் போட்டு நல்லா காய வைப்பாங்க. அதுலேருந்து ட்ராப் ஆஃப் வெட்னஸ் கூட இல்லாத மாதிரி நல்லா லீஃபை காய வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு பேக் பண்ணுவாங்க. ஸ்டீமிங் அண்ட் மிஷின்குள்ளே போட்டு கிரைண்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இந்த டீ லீஃப் முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீஃப் இருக்கும். அது ஒயிட் டீக்கானது, ரொம்ப ஹெல்தி. இது ரொம்ப இம்போர்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் பீப்புளெலாம் ஒயிட் டீ தான் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, ஹெல்தின்னு சொல்லிட்டு. மில்க் டீ நமக்கு அடிக்ட் ஆகிட்டு ஒயிட் டீயை அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. இந்த பெரிய பாக்ஸ் பாட்டமில் ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். அதை இழுத்தோன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். உள்ளே ஃபுல்லாக டீ லீஃப்ஸ் போட்டிருப்பாங்க. உள்ளே ஒரு பெரிய ராட் மாதிரி போகும். அந்த ராடில் பர்னர் மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். கார்னர்லேருந்து ஸ்டீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டீம் இந்த பைப் வழியாக ட்ராவல் ஆகிட்டு டீ லீஃபை நல்லா ஸ்டீம் பண்ணும். அந்த பாக்ஸ் வைப்ரேட் ஆகும். வேஸ்டான டீ லீஃப்லாம் கீழே விழுந்துடும். மீதி இருக்கிற க்ரீன் டீ ரெடியாக இருக்கும். இது நெக்ஸ்ட் செக்ஷன் போகும். இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இது எல்லாமே ஸ்டீம்டான டீ லீஃப். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் காமிக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு லேயர் போடுவாங்க. ஸோ அது இது மாதிரி ஃபுல் லீஃபாக போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் பண்ணி வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது மாதிரி செகண்ட் ரவுண்டில் வரும். இது மாதிரி 2-3 ரவுண்ட்ஸ் போகும். அண்ட் இது மருதாணி கூட யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாடி டெம்பரேச்சருக்கு நம்ம கையில் ஆரஞ்சு கலரில் ஆகிற மாதிரி இதுக்குமே ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கிற கலர்லேருந்து இதுக்கப்புறம் ரொம்ப ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம உடம்புல எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த டீ பவுடரோட கலர் கூட சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் ப்ராசஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த பவுடருக்கு ஹீட் கொடுக்க இந்த பவுடரோட கலர் மாற செய்யும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிரைண்டிங் மிஷின். அந்த டீ தூள் கட்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறமா இங்கே தான் நல்லா கிரைண்ட் ஆகும். ஃபைனல் ப்ராசஸில் அரோமா ஆட் பண்ணுவாங்க. டீ தூள் நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் மல்டி ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவாங்க மசாலா டீக்கு.
கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவாங்க சாக்லேட் டீக்கு, ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணுவாங்க ரோஸ் டீக்கு. இது மாதிரி மல்டிபிள் ஃப்ளேவர்ஸில் உங்களுக்கு டீ கிடைக்கும். இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதையும் கடைசியில் உங்களுக்கு ஃப்ரீ டீ கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். சப்ஸ்கிரைப் டு மேட் YTC.